ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க் 10:9 சொல்லுகிறது, ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை மனுஷனுக்கு பிரிக்கிறதுக்கு எந்தவித அனுமதியுமே கிடையாது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிற பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று இணையும்படியாக அப்படியே கண்களை மூடு. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில தகப்பனே, அப்பா பிரிந்த குடும்பங்களுக்காக உங்க சன்னிதானத்துல நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேர நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க இணைத்ததை மனுஷர்கள் பிரிக்க கூடாது அப்பா. ஆண்டவரே சப்பா, நீங்க இணைத்ததை மனுஷர்கள் பிரிக்க கூடாது ராஜா. இந்த நாள் ஆண்டவர் பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நீங்க இணைப்பீராக ராஜா. எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்த மன வேதனையில, மன உளைச்சல்ல, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சோர்ந்து போய் நொந்து போய் ஆண்டவரே அப்பா உடைந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆண்டவர் பிரிந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் அப்பா, எல்லா கணவன் மனைவிகளும் அவர்கள் இணைவார்களாக ராஜா. நீர் நினைத்தது ராஜா, அதை ஒரு நாள் அவர்கள் பிரியக்கூடாது தகப்பனே. என் தேவன் தாமே பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக ராஜா. அப்பா, உங்க கருத்துல நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை அன்றைய அவங்க அறிந்து அப்பா அதை உணர்ந்து தகப்பனே, ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைகளிலே அன்றைய இசப்பா அன்றைய ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு தகப்பனே அவர்கள் மனம் மாறி தகப்பனை சேரும்படியாக அவர்கள் இணைவார்களாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரை ஒருவர் அன்றைய இசப்பா மன்னித்து மறந்து அன்றைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்றைய இசப்பா ஒரு நிலைப்பாடை நீங்க கட்டளையிடுங்க இசப்பா. உங்க கருத்துல நாங்க தந்து ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க அவங்களை தட்டி எழுப்புங்க இசப்பா. இந்த குடும்பங்கள் இணையட்டோம்ப்பா. அதனால கவலையோட வேதனையோட இருக்கிற பண்ற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே, எல்லாவற்றையும் தேவன் நீங்க மாற்றுவீராக அவர்கள் இணைய வேணும். அவங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. ஜெபித்து நாங்க ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீரில் நாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீரில் நாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. அப்படி இரண்டாவதாக, பிள்ளைகள் பிரிந்து இருப்பதனால பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர் ஒரு பக்கம். அப்பா, நாங்க என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க பிரிஞ்சிருக்காங்களே, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எப்படியாவது அந்த சேர்ந்துட மாட்டாங்களான்னு மன வேதனை இருக்கிற பெற்றோர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே சப்பா, பிள்ளைகளை ஆண்டவரேப்பா நம் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே சப்பா அவங்க ஆண்டவரேப்பா ஈடுபடுத்தி விட்டு திரும்ப அவங்க பிரிந்திருக்கனால பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர்களை என் தேவன் நீங்க பாக்குறீங்கப்பா. இந்த ஆண்டவரை வயதான காலத்துல தகப்பனே அவங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கு ஆண்டவரே சார் நீங்க பதில் கொடுங்க சப்பா. ஆண்டவரே அவங்க எங்க பிள்ளைங்க சேர்ந்துட மாட்டாங்களா என்று சொல்லி கதறுகிற ஆண்டவரேப்பா கடைசி நேரத்துல அந்த விவாகரத்துங்கிற நிலைமையில அவங்க நிக்கல, நீ முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நிற்கிற அந்த நேரங்கள் உண்டு தகப்பனே. இந்த முடிவு அல்லப்படி புதிய துவக்கத்தை அவங்களோட லைஃப்ல நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். என் பிள்ளையோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோட நிக்கிற ஒவ்வொரு தாய்மாரி தகப்பன்மாரி கண்ணீர்களும் இந்த நாட்களுக்குள்ள கண்டிப்பாய் மாறட்டும் நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா ஆண்டவரே சப்பா இதோட என் பிள்ளையோட வாழ்க்கை முடிந்ததுங்கிறது சூழ்நிலைகள் மாறி இதுல இருந்து என் பிள்ளையோட வாழ்க்கை புதுசா தொடங்குதுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க வரட்டும் தகப்பனே. நீ தாமே அந்த இடத்துல கிரியை செய்ய வேணுமாக ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல நாங்க தருகிறோம்ப்பா. நீங்க பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா, உடைந்து போயிடக்கூடாது. உங்க மேல நம்பிக்கையை வச்சு அவங்க தொடர்ந்து அவனரேசப்பா உங்களிடத்துல நம்பிக்கையை வைக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த சூழ்நிலை அவங்களை அனுவரேசப்பா உடைத்து போடக்கூடாதுப்பா. அவங்களை உருவாக்கி எழுப்பிட்டு தகப்பனே அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கை நீங்க செய்ய போகிற பெரிய பெரிய அற்புதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க இறங்குங்க ராஜா. நீங்க இறங்கலன்னா அனுவரேசப்பா நீங்க இறங்கலன்னா யாருப்பா இறங்க முடியும்? நீங்க இறங்கிட
பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைய நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்படியே மூன்றாவதாக இந்த பிரிந்த குடும்பங்களால பிள்ளைங்க படுகிற வேதனைகள் ஒரு பக்கம், அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட இரு, அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட இரு, பிள்ளைங்க எனக்கு அம்மாவும் வேணும் அப்பா வேணும் சொல்லிட்டு கதறுகிற சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள் மாறணும்னா அவங்க எல்லாரும் இணையணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா ஆண்டவரே சப்பா, சிறு பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே, பாவம் அறியாத பிள்ளைங்கப்பா, பெற்றோருடைய ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே இந்த பிரிவு நாளாண்டோட பிள்ளைங்க படுகிற வேதனைகளை நீங்க பாக்குறீங்க ராஜா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஏக்கத்தோட எங்க அம்மா எங்க அப்பா சேர மாட்டாங்க, அவங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தகப்பனே என் தேவன் நீங்க மாற்ற வேணுமாக ஜெபிக்கிறேன் சப்பா. பிரிந்த எல்லா குடும்பங்களும் ஒன்று இணையட்டும் தகப்பனே. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை நீ கட்டளையிடுவீராக. அதனால அவங்களால படிக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஒன்று தகப்பனே. அப்பா என்ன ஆண்டவரே அப்பா, அவனுடைய பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அங்க ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பிள்ளைங்க ஆண்டவரே தாய் இல்லாம தகப்பன் இல்லாம தனிமையா நிற்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி உங்கள் இணைந்து ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளோட காரியங்களை ஈடுபடும்படியாக என் தேவன் நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு ரத்த கொட்டிகளை பொறிந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைய போகிற உங்க கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒரு இணைவது மட்டும் இல்லப்பா, என் தேவனாக உண்மை உறுதியை பற்றிக்கொள்ள நீ கிருபை பாராட்டுங்கப்பா. என் தேவன் அப்பா ஆண்டவரே சப்பா, மனவேதனையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் என் தேவன் மன ஆனந்த கழிப்புள்ள மனதை மாற்ற போகிற உங்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உங்க கருத்துல நாங்க தண்ணி ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாரும் சப்பா நாள புரிந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க வைத்தீங்க, நமக்கு நன்றி அப்பா. புரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து தங்க ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே மனைவிக்கும் கணவனுக்கும் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். இதனால எங்க பிள்ளைங்க ஆண்டவரப்பா உடைந்து போய் இருக்கிறாங்க என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் இணைவார்களாக ராஜா. எங்கள் பெற்றோர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் இணைவார்களாக ராஜா. என் தேவனாக உண்மை மறந்து விடாதபடி உறுதியை கடைசி வரைக்கும் பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க கட்டளையிடுங்கப்பா. இந்த பிணைந்த குடும்பங்கள் மறுபடி இணைய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும்